அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது இந்த வேட்பாளர் டெபாசிட் இழந்து விட்டார் என்று அடிக்கடி செய்திகளை கேட்போம். அது என்ன டெபாசிட் இழப்பு? ஒரு வேட்பாளர் ஏன் அதை இழக்கிறார்? இதோ தேர்தல் ஆணையத்தின் விதிகளை எளிமையாக பார்ப்போம். ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடும்போது தேர்தல் ஆணையத்திடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பு தொகையாக கட்ட வேண்டும். அந்த தொகையை அவர் மீண்டும் பெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. அதுதான் 1/6 வாக்குகள். உதாரணத்திற்கு ஒரு தொகுதியில் மொத்தம் 1,20,000 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். விதிகளின்படி அந்த வேட்பாளர் தனது டெபாசிட் தொகையை திரும்ப பெற வேண்டுமானால் அவர் குறைந்தபட்சம் 20,000 வாக்குகளையாவது பெற்றிருக்க வேண்டும். அதாவது மொத்த வாக்குகளில் 1/6. இந்த எண்ணை தாண்டினால் மட்டுமே அவர் டெபாசிட்டை காப்பாற்றினார் என்று அர்த்தம். ஒருவேளை இந்த இலக்கை அவர் எட்டவில்லை என்றால் அவர் கட்டிய பணம் அரசுடைமையாக்கப்படும். இதைத்தான் டெபாசிட் இழப்பு என்கிறோம். இதில் இன்னொரு முக்கிய விதியும் இருக்கிறது. ஒரு வேட்பாளர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். 2 தொகுதிகளிலுமே அவர் 1/6 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்து கொண்டாலும் அவருக்கு ஏதாவது ஒரு தொகுதியில் கட்டிய டெபாசிட் பணம் மட்டுமே திரும்ப கிடைக்கும். தேர்தல் ஆணையத்தின் சட்டம் இதில் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு வேட்பாளர் இந்த 1/6 இலக்கை எட்டிவிட்டார் என்றால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தேர்தல் ஆணையம் அந்த தொகையை அவருக்கு திருப்பி அனுப்பிவிடும். இதுதான் டெபாசிட் பணத்திற்கு பின்னால் இருக்கும் எளிய கணக்கு.